ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் மாலை வாழ்த்துக்கள். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். ஏசாயா 51:5. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மறைவான உங்களின் விண்ணப்பங்களுக்கும் கண்ணீருக்கும் தேவன் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். நாம் நினைப்பதும் வேண்டுவதும் உடனுக்குடன் நடந்தேற வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம். நமக்குரியதை சரியான நேரத்திலே தேவன் நமக்கு தந்தருளுவார். நம்முடைய நேரத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும் என்று கேட்காதீர்கள். இஸ்ரவேலர் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் சவுல் ராஜாவாக நியமிக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய ராஜ்யபாரம் நிலைக்கவில்லை. ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீதோ 40 ஆண்டு இஸ்ரவேலை ஆண்டான். அவருடைய நேரத்தில் எல்லாம் சரியாகவும் நேர்த்தியாகவும் நடைபெறும். முதலாவது கர்த்தருக்கு காத்திருப்போம். ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அப்போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய அர்ப்பணிப்பையும் பொறுமையும் விசுவாசத்தையும் பார்த்து நம் விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார். பொறுமையும் நிதானமும் எங்கில்லையோ அங்கு தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் இருக்காது. எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக கர்த்தர் சமூகத்தில் பொறுமையோடு அமருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுடன் இருந்து உங்களை சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. My righteousness is near, my salvation is gone forth, and mine arms shall judge the people. The Israel shall wait upon me, and on mine arm shall they trust. Isaiah chapter 51:5. Saul was appointed king because the Israelites asked for a king, but his kingdom did not stand. But David, chosen by God, ruled Israel 40 years. Keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. God will respond openly to your hidden pleas and tears. And I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. And humble yourselves in the sight of the Lord, and he shall lift you up. Better is the end of a thing than the beginning thereof, and the patient in spirit is better than the proud in pride. Therefore the children of the Lord need the patience. Humble, quiet, peace and compassion is very, very important. But the proud and the opposites and the fighters, the holders of the tongue and the liar, there are all who do not like the Lord. We will wait patiently and humble in the Lord's feet, and the Lord will lift us up. God bless you all. Amen. Hallelujah. Thank you. Praise God.